இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ நான் தான் லஞ்ச் செய்ய போகிறேன். என்ன குக் பண்ணுறன்றதை பார்க்கலாமா? இன்னைக்கு நான் என்னுடைய ஃபேவரட்டான கோகனட் புலாவ் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு அகராவுடைய ராயல் எனாமல்டு கெசரோல் எடுத்துக்கிறேன். இது 5 லிட்டர் ரெட் கலரில் இருக்குது. இது பார்க்குறப்பே வந்து ஒரு சூப்பரான ஒரு லுக் கொடுக்குதுல. இது கேஸ்ட் அயனால பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இது வரப்போகுது. அண்ட் உள்ளே வந்து இந்த செராமிக் கோட்டிங் இருக்கிறதுனால நம்ம இதில் எது செஞ்சாலுமே பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். மெயினாக இதில் கெமிக்கல் கோட்டிங் இல்லவே இல்லை. இப்போ டக்குன்னு நம்ம கோகனட் புலாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கீ வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஆனியன் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கினப்பே ஈஸியாக வந்து அது வதங்கிடுச்சு. இந்த பாட் வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் ஆல்சோ வந்து டக்குன்னு குயிக்காக வந்து ஆயிடுது எல்லாமே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கேரட், பட்டாணி, சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. 2 கப் ரைஸ்க்கு 2 கப் வாட்டர், 2 கப் கோகனட் மில்க் ஆட் பண்ணணும். ஸோ ரைஸ்க்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் தென் கோகனட் மில்க் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 2 கப் ரைஸ்க்கு 4 கப் மொத்தமாகவே நம்ம ஆட் பண்ணணும். இன்னும் நல்லா குறைவாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 1 கப் வாட்டரோ இல்லை கோகனட் மில்க்கோ ஆட் பண்ணால் சூப்பராகவே இருக்கும். ஸோ இது நல்லாவே கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நான் கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தென் ரைஸும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடுது இந்த இதில் செய்யறதுனால. ஸோ அவ்வளவுதான். இப்போ ரைஸ் குக் ஆச்சுன்னா நமக்கு வந்து கோகனட் புலாவ் ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பிரிஞ்சால் கிரேவி பண்ணால் சூப்பராக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நான் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சாலை கட் பண்ணி நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அகைன் இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஜீரகம், மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன், தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. டொமேட்டோவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா நான் மிக்ஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், தென் சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்க பிரிஞ்சாலையும் நான் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதில் கோகனட் அரைச்சி விட்டுட்டேன். அண்ட் தென் லைட்டாக வாட்டரும் விட்டுட்டேன். அப்போ தான் நல்லா வேகும், கிரேவியும் நல்லா வரும். அண்ட் இந்த பவுடர் வந்து ரொம்ப முக்கியம். இதில் வந்து எள்ளு இருக்குது, வேர்க்கடலை இருக்குது, காஞ்ச மிளகா இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. தென் சில்லி பவுடரும் லைட்டாக ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணால் ஒரு கிரேவி மாதிரி வருதா. இது நல்லா சுண்டணும். அப்பதான் வந்து எண்ணெய்லாம் தனியா பிரிஞ்சு வரும். அதுக்குள்ள நமக்கு வந்து இந்த கோகனட் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. குயிக்காவே அரிசி நல்லா வெந்து வந்திருக்கு. ஒன்னோட ஒன்று ஒட்டலை, கொலையலை, சூப்பராகவே வந்திருக்கு. அண்ட் தென் இப்போ வந்து நமக்கு பிரிஞ்சால் கிரேவியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு அவ்வளோதான், கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கோகனட் புலாவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி உதிரியாக வந்திருக்கு. பாத்திரத்துக்கு கூட சுத்தமாக வந்து ஒட்டலை, ரொம்ப குயிக்காக வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதோடைய ஸ்மெல் வந்து சீரியஸாக வேற லெவலில் இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காம்போ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான லஞ்ச் நான் தான் வந்து பண்ணேன். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. சால்ட்டு, அதுக்கப்புறம் அந்த கிரேவியில் இருக்கிற காரம் இதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பை.